ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்லேயே ஈஸியான ஸ்வீட் கேசரி தான். அதை டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் முந்திரி பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் அளவு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் நமக்கு கேஷ்யூ கிறிஸ்பியாகவே நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே அந்த கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கேசரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக டேஸ்டியாக செய்துடலாங்க. இப்போ ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் நெய்யே யூஸ் பண்ணாமல் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா கேசரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை ஆனாலும் அந்த நெய்யெல்லாம் உறைஞ்சி நிற்கும் பாருங்கள், அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷனல் தான். கலர் வேணாங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிண்டிக்கணும். கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா அங்கங்கே ரவை கட்டிப்பட்டு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ரவை நல்லா அந்த தண்ணியிலே வேகணும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் கேசரி. நான் 1 கப் ரவைக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1.25 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே ரொம்ப இறுகிக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேசரி செய்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேசரி செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே செம்மையாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காய் பொடி போட்டுட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்வை ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த கேசரியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் a nice day.